தன்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்காக வெறும் ஒரு சைக்கிளை வச்சு கொண்டு அதுவும் தலைநகர் கொழும்பில் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறனுண்டு வலிமையான சிந்தனை உழைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தால் ஏதோ ஒரு வாய்ப்பை நாங்களே அமைச்சு கொள்ளலாம். அதுக்குரிய வாய்ப்பை தான் இந்த எப்படி உழைக்கிறாருன்னு பார்ப்போம். இது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செய்கிறீங்க. 12 வருஷமாக செய்கிறீங்க. வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் நல்ல சோமாக இருக்கிறேன், அதுபோல் நீங்களும் நல்ல சோமாக இருக்கணுமென்ட்டு கடவுளை கேட்டுக்கொண்டு வாங்க காணொளிக்க போவோம். என்ன நீண்ட நாளாக காணலைன்னு பார்க்குறீங்களோ அது என்ன எப்படி என்று தொடர்ந்து பார்ப்போம். வாங்க இன்றைக்கு என்ன விடயம் பார்க்க போகிறோம்ன்றா அதான் முக்கியம். அதாவது தன்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்காக அது இல்லை இது இல்லை, இது இருந்தால் நாம் வாழ வைக்கலாம், அது இருந்தால் வாழ வைக்கலாம், காசு இருந்தால் செய்யலாம், காசு இல்லையென்றா செய்யலாம், அந்த அப்படி இருந்தால் செய்யலாம், இப்படி இருந்தால் செய்யலாம் என்று சொல்கிற இடத்துல வெறும் ஒரு சைக்கிளை வச்சு கொண்டு அதுவும் தலைநகர் கொழும்பில் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறனுண்டு வலிமையாக சொல்கிற ஒரு விடயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சைக்கிளை வச்சு கொண்டு அவர் என்ன செய்கிறார், என்ன செய்து உழைக்கிறாருன்றதை நான் பார்க்க போகிறோம். உண்மையில் இந்த காணொளி எல்லாருக்கும் பயன்படும். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் பெரிய வாகனம் இருந்தால் தான் உழைக்கலாம் அப்படி என்றெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கோம். கட்டாயம் அப்படி இல்லை. எங்களோட எண்ணம் சிந்தனை உழைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தால் ஏதோ ஒரு வாய்ப்பை நாங்களே அமைச்சு கொள்ளலாம். அதுக்குரிய வாய்ப்பை தான் இந்த சகோதரன் அமைச்சு போய் கொண்டிருக்கிறார். வாங்க அவர் என்ன செய்கிறார் அப்படி என்று பார்ப்போம். உண்மையில் முயற்சி திருவினையாக்குமன்றதுக்கு இது ஒரு விடயம். ஏன்னா நான் நிறைய விடயத்தை பார்த்துருக்கிறேன். இந்த விடயத்தை பார்த்த அப்புறம் அவரோட கதைச்சன் இது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கதைச்ச இடத்துல தான் அவர் சொன்னார், இதை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறேன், இதில் நல்லா உழைக்கிறேன், பிரச்சனையில் எனக்கு நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உண்மையில் நாங்கள் இதை பார்க்க இதை வச்சு வேறு சமாளிக்கலாமா, அதுவும் தலைநகரம் கொழும்பில் வாழலாமான்னு பார்த்த இடத்துல கட்டாயம் முடியுமென்று அவர் சொல்லியிருக்கிறார். விளங்குதான். வாங்க அவர் என்ன செய்து எப்படி உழைக்கிறாருன்னு பார்ப்போம். இது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதோட நீங்களும் உங்களோட இடத்துல எப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் செய்து உழைச்சி வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாது. வாங்க நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், இந்த வருமானம் எப்படி அவர் ஈட்டுறாருன்னு பார்க்குறதுக்கு முதல்ல இந்த சைக்கிளில் வச்சு தான் அவர் வருமானம் ஈட்டுறார். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி என்னென்று. இது சாதாரணமான சைக்கிள் தான், சரிதானே, துவிச்சக்கர வண்டி தான். இதைத்தான் நாங்கள் பள்ளிக்கூடம் பாடசாலை வேலைக்கு போயெல்லாம் பயன்படுத்தி இருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் என்ன செய்யணும், மோட்டர் சைக்கிளுக்கு மாறிட்டோம். அதால் பல வருத்தங்களை நாங்களே தேடிக்கொள்கிறோம். ஆனால் சைக்கிளோடைய பல வருத்தங்கள்லேருந்து நாங்கள் மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலோரி குறையும், உடம்புக்கு பயிற்சியாகவும் இருக்கும். இந்த சைக்கிளை வச்சு தான் அவர் உழைக்கிறார், எப்படி உழைக்கிறார் என்னென்று அவர் ஊடாகவே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். உண்மையில் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக செய்து தன்னுடைய முயற்சியை கொண்டு வர. வாங்க அவரோட கதைப்போம். பாருங்கோ, இவர் அந்த சாணை பிடிக்கிறதுக்கு தானே கத்திய சாணை பிடிக்கிறது என்ன அழகாக செய்கிறாருன்னு பாருங்க. இங்கே பாருங்க, நாங்கள் இதை இப்படி செய்யலாமோ அப்படி செய்யலாமோன்னு யோசித்து கொண்டு கேட்க ஒரு சைக்கிளை வச்சு கொண்டு அவர் தன்னுடைய வருமானத்தை செய்கிறார். பாருங்க என்ன அழகாக செய்கிறார் இந்த அண்ணன் என்று சொல்லி. ஐயா தெமல தண்ணுவத எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? 12 வருஷமாக செய்கிறீங்க. பாருங்க, 12 வருஷமாக தன்னுடைய வருமானத்தை எவ்வளோ பேர் என்ன வேலை செய்து உழைக்கலாம்னு யோசித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியும் உழைக்கலாம்னு சென்றவர். இதுதான் வேலை செய்கிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது வேலை? இது மட்டும்தான் செய்கிறீங்க. உண்மையில் என்ன பாராட்டக்கூடிய விஷயம். நான் தனிப்பட உங்களை பாராட்டுறேன். உண்மையில் என்ன தொழிலை செய்யலாம் இப்படி செய்கிறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன்னு இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சா இல்லை யார் சரி தந்தாங்களா? பார்த்து செய்கிறீங்க. சரி, எப்படி சரி பார்த்து செய்தாலும் உங்களோட வீட்டு வருமானம் இதில் இருந்தால் ஃபுல்லாக செய்கிறீங்க. ஒரு கத்தி ஒன்று நீங்கள் இப்படி சாணை பிடிச்சி கொடுக்குறத எவ்வளோ வேண்டி கொள்றீங்க? 100 ரூபா அடிப்பீங்க. உண்மையில லாபம். இப்போ ஒரு கத்தி ஒன்று வேண்டுன்றாலே மிச்ச காசு. சாணை பிடிக்கிறது லாபம் தானே. உண்மையில் நன்றி அண்ணன், நல்லது. இது போல் நீங்கள் முன்னுக்கு வரணுமென்று இந்த வாழ்த்தை சொல்லிக்கொண்டு பார்க்குற நேரில் என்ன செய்யுங்க, இந்த அண்ணனுக்காக உங்களோட மனசார வாழ்த்தை சொல்லுங்க. இதுபோல் வித்தியாசமான காணொலியெல்லாம் நான் பார்க்க கட்டாயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நன்றி அண்ணனா.